விஜய் காவேரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி குடுக்க சொன்னதுனால, விஜய் காவேரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுக்குள்ளயும் பசுபதியோட ஆட்கள் எல்லாம் வீட்ல நுழைஞ்சு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி, தாத்தா எல்லாருமே தடுத்து பார்க்குறாங்க. ஆனா முடியல. இந்த நேரத்துல கங்காவையும் கீழ தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. உடனேவும் கங்கா வலி தாங்காம அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேவும் எல்லாரும் அடிபட்டதுனால யாராலயும் எந்திரிக்க முடியல. விஜய் காவேரி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாமே உடைஞ்சு கிடக்கு. அதுவும் இல்லாம எல்லாரும் அடிபட்டு கிடக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, "கங்காக்கா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "யாரோ ரவுடி பசங்க வந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். எங்களால முடியல. அதெல்லாம் பசுபதி வேலையா தான் இருக்கும்." அப்படின்னு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. கங்காவ முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும். அவ வலி தாங்காம அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவ வண்டியில தூக்கிட்டு போறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்க இத நினைச்சு வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லி டாக்டர் சொன்னது தான் இங்க சாரதாவுக்கே உயிர் வருது. ஆனா விஜய் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. "பசுபதி என் வீட்டுக்கே வந்து என் வீட்ல ஆட்களே அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம். அவன சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா இருக்காங்க. நிவினும், "ஆமா விஜய், அவனுக்கு எவ்வளோ தைரியம். நம்ம வீட்டு ஆட்களே இப்படி அடிச்சு போட்டுருக்கான். அவன சும்மாவே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவினும் இப்பவே நான் அவன போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க காவேரி, "பாத்துங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அவன சும்மா விட மாட்டேன். நானேவும் அடிச்சிடுவேன்." "அக்கா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. நம்ம வீட்டு தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டுருக்காய்ங்க. எவ்வளோ தைரியம். நானும் வரேன்." அப்படிங்கிறாங்க. உடனேவும், "இல்ல நீ காவேரி இங்கே இரு. நாங்க போயிட்டு வரோம்ன்னு" சொல்லிட்டு விஜய், நிவின் மட்டும் போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.